அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். வாங்க, ஒரு சின்ன குட்டி கலெக்ஷனு. 1990 கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு ஷார்க் இயர் 1990 காப்பர் நிக்கல் 6 கிராமு, 2 மின்ட்டு தான். மும்பை மின்ட்டுனா யூஎன்சியாக இருந்தால் 300 ரூபா, ஹைதராபாத்னா யூஎன்சியாக இருந்தால் 1500 ரூபா. புக்கு ரேட்டு இது. இது ஒரு காயினு, மும்பை மின்ட்டு. இது மின்ட்டை பார்த்துக்கோங்க. இது 2வது காயினு, ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டையும் பார்த்துக்கோங்க. $1990 ஹைதராபாத் மின்ட்டு. வெரி ரேரு, கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு மின்ட்டு கிடச்சிருக்கு. மும்பையில் வந்து 2-3 மின்ட்டு கிடச்சிருக்கு. ஷார்க் இயரில் இது ஒரு மும்பை மின்ட்டு, இது ஒரு மும்பை மின்ட்டு. அதனால் மின்ட்டே சுமாராக தான் தெரியுது. அது இந்த இருக்கு வருங்க. அதனால் நல்ல தெரியுத மின்ட்டாக கீழே 2 எடுத்து வச்சேன். ஒரு மும்பை மின்ட்டும் ஒரு ஹைதராபாத் மின்ட்டும் ஒரு செட்டு, அவ்வளோதான். கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு. இது 2ஓட ரேட்டும் சேர்ந்து 800 ரூபா. புக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. அது யூஎன்சி, இது யூஸ்டு. 1800 ரூபாயில் 1000 ரூபாய் கழிச்சாலும் மிச்சம் 800 ரூபா ஆகுது. ஒரு மும்பை மின்ட்டு, ஒரு ஹைதராபாத் மின்ட்டு. ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 500 ரூபா கொடுங்க. 1800 ரூபாய்க்கு இது யூஸ்டாக இருக்கிறனால ஒரு 1300 ரூபாய் குறைச்சிட்டு 2 நாணயத்துக்கும் ஒரு செட்டு மட்டும் வாங்கினா போதும். நிறைய வாங்க வேண்டாம். மும்பை வச்சுருக்கிறவங்க ஹைதராபாத் தனியாக கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்றது ஒன்று தான் இருக்குது. ஹைதராபாத்தை வச்சுருக்கிறவங்களுக்கு மும்பை மின்ட் வேணும்னா தாரேன். என்கிட்ட நிறைய மும்பை மின்ட் இருக்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2 நாணயம் சேர்ந்து 500 ரூபா ஒரு செட்டு. இது என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொடுக்கக்கூடியது வந்து அரசாங்கமோ வேறு தனிப்பட்ட நிறுவனங்களோ கிடையாது. அந்த பெண் குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையரை சாரும். நீங்கள் நினச்சா தான் உங்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமே தவிர, என் மாமன் பார்த்துக்கிடுவான், மச்சான் பார்த்துக்கிடுவான், சித்தப்பா பார்த்துக்கிடுவார், பெரியப்பா பார்த்துக்கிடுவார், தங்கச்சி பார்த்துக்கிடுவா, அக்கா பார்த்துக்கிடுவாங்கிற பேச்சுக்கெல்லாங்க இடமே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை தான். எவ்வளோதான் பாசம் பிரியமும் எல்லாம் இருந்தாலும் முறையான பாதுகாப்பு என்பது பெற்ற தாய் தந்தைகளையே சாரும். வேறு எதுவும் இதில் இந்த விஷயத்தில் சொல்ல விரும்பலை. நீங்களாகவே புரிஞ்சுக்கிடணும். பெண் குழந்தைகள் எல்லா பக்கமும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், தொல்லைகள், இடைஞ்சல்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் பெற்ற தாய் தான். இப்போ மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் நினச்சா தான் உங்களுடைய சகோதரிகள், தாய், மனைவி மற்றும் நீங்கள் ஈன்றெடுக்கும் பிள்ளைகள் இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா ஒரு சிறந்த ஒரு தந்தையாலும் சிறந்த ஒரு தாயாலும் தான் முடியுமே தவிர பிறரை குற்றம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. குற்றம் சொல்லவும் கூடாது. எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெருவில் அலைய விட்டுட்டு அந்த குற்றம் நடந்து வச்சு இந்த குற்றம் நடந்து வச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. வணக்கம், வாழ்த்துக்கள்.